இந்த அவசர காலங்கள்ல ஒரு மனிதன் வந்து ஏதாச்சும் ஒரு அவசர நேரத்துல வந்து கடன் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல போய் நிக்குது. அந்த கடன் தொல்லையே தீர நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? வாருங்கள் காணொளிக்கு போலாம். தர்மச்சுடர் சேனலுக்காக நான் தீபன் தனிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. வணக்கம். இந்த கடன் பிரச்சனையை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல ஐயா, கடன் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்றது முதல்ல என்னுடைய கை கெட்டின விஷயங்களை என்னுடைய சம்பாத்தியத்துக்குள்ள நான் கொண்டு வரேன். நான் மித்தவங்களோட என்னை கம்பேர் பண்ணி அவங்க வாழ்ற வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்ற ஒரு போலியான ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட சக்திக்கு மீறி ஆசைப்பட்டு போய் கடனை வாங்கி அதுல கடன்ல மாட்டிக்கிறோம். 10 வெள்ளி இருக்கு, எதுக்கு 100 வெள்ளிக்கு நீங்க போய் செலவு பண்றீங்க? 10 வெள்ளி இருந்தா 10 வெள்ளிக்குள்ள குடும்பம் நடத்தணும். 10 வெள்ளிக்குள்ள நம்மளுடைய தேவைகளை அடக்கி கொள்ளணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான், இவன் இப்படி வாழ்ந்தான், ஏன் நம்மளுக்கு நாம நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றோமா, இருக்கிறத வச்சு திருப்திகரமா வாழ்றோமா, அதுதான் முக்கியம். மித்தவங்களோட கம்பேர் பண்ண நாம கடன் கொடுத்தலைக்குள்ள போயிட்டு தான் இருப்பீங்க. இப்போ போயிட்டே இருப்பீங்க, கடன் பிரச்சனைக்கான தீர்வுகளை கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படி கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள் நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மனிதன், ஒரு சக மனிதனா வச்சுக்கோங்களேன். அந்த சக மனிதன் அவங்க வீட்டோட நிலவரத்தை வந்து வேற கொஞ்சம் மாத்துறதுக்கோ, இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா நம்ம கடைபிடிக்கிறதா என்ன கடைபிடிக்கலாம்? முதல்ல உங்க கடன் பிரச்சனை தீரணும்னா, உங்க வீட்டுல மகாலட்சுமி எங்க குடியிருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்கிறது அடுப்படியில தான். ஆமா, அடுப்பறையில தான் வந்து மகாலட்சுமி வந்து சமையல் அறையில தான் மகாலட்சுமி இருக்காங்க. முதல்ல சமையல் அறைய டெய்லி சுத்தம் பண்ணணும். அது சுத்தம் பண்ணணும்னா டெய்லி அங்க சாதம் பொங்கணும். சாதம் பொங்கி அங்க அந்த வீட்டுல சாப்பாடு, சமைச்ச சாப்பாடுகளை, வீடுகள்ல சமைச்ச சாப்பாடை சாப்பிடாது. இந்த மாதிரி சமைச்சாலே எந்த வீட்டுல வந்து நித்தமும் சமையல் செய்யப்படுகின்றதோ, நித்தமும் அந்த அடுப்படி சுத்தம் செய்யப்படுகின்றதோ, சமைச்சு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போறது இல்லை. சமைச்சு எப்ப சுத்தம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த வீட்டுல கண்டிப்பாக செல்வம் இருக்கும். நீங்க அடுப்படியை சுத்தமா வச்சுக்கல, உங்க சமையல் அறையை சுத்தமா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல மகாலட்சுமியோட வாசம் இருக்காது. சில வீடுகள்ல போய் பார்த்தா முதல் நாள் சாப்பிட்ட தட்டு இது எல்லாமே அந்த ஜிங்க்ல அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. சமைச்ச பானைகள் எல்லாமே அந்த இதுல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுல ஒரு வீடா அந்த இடத்துல எப்படி மகாலட்சுமி தங்குவா? மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல நித்தமும் ராத்திரி போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. நீங்க ஒரு 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 2 மாசம் 3 மாசம் செஞ்சு பாருங்க. இதை நித்தமும் சமைங்க, நித்தமும் வீட்டுல சாப்பிடுங்க. ஒரு வேலையாவது வீட்டுல சாப்பிடணும். நான் வேலைக்கு போறேன், என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல ஒரு வேலையாவது, ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு தயிர் சாதம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அப்போ இத செஞ்சு வீட்டுல நித்தமும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தியோ ஒரு தூபமோ, இப்போ கம்ப்யூட்டர் சாம்பார் எல்லாம் வந்துருச்சு. நீங்க முன்ன மாதிரி கண்ணில கொண்டு வரணும், தூபம் போடணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்று கொளுத்தி வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு, ஒரு சாம்பிராணி கொளுத்தி வைக்க முடியலையா, இல்ல ஊதுபத்தி கொளுத்தி வைக்க முடியாது, பரவாயில்ல. அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு கொளுத்தி வைக்க முடிஞ்சா நல்லது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. அந்த இடத்த சுத்தம் பண்ணி துடைத்து சுத்தம் பண்ணிட்டு கீழெல்லாம் மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து, அம்மா மகாலட்சுமி இந்த எங்க வீட்டுல எப்பயுமே இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு ஒரு 3 மாசம் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இத கண்டிப்பா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இதோட பலன் அலாதி. சுவாமிஜி, இந்த ஒரு கிச்சனை சுத்தமா வச்சிருக்கிறதுல மகாலட்சுமி வாசம் பண்ற இடம் வந்து சொல்றீங்க. ஸோ அவ்வளவுதான், அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதுமா? அது மட்டும் இல்ல, சில வீடுகள்ல போய் பார்த்தோம்னா பாத்ரூம்ல தண்ணி ஒழுகிட்டு இருக்கும், ஜிங்க்ல தண்ணி போய்கிட்டே இருக்கும், முன்னுக்கு பார்த்தோம்னா தண்ணி, வாசல்ல தண்ணி போய்கிட்டே இருக்கும். எந்த வீட்டுல தண்ணியை தேவையில்லாம செலவு பண்றாங்களோ, எந்த வீட்டுல தேவையில்லாமல் தண்ணி விரயமாக்குறாங்களோ அந்த வீடுகள்ல கண்டிப்பாக லக்ஷ்மி தங்க மாட்டா. சுவாமிஜி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பேசிக் திங்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க. சரி, இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பண்றோம், இதெல்லாம் பண்றப்ப ஆனா அப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாற்றம் தெரியல, இல்ல வந்து இப்படி இருந்து கூட வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கிறப்ப
இந்த பூஜைகள் ஏதாவது பண்ண முடியுமா? கோயிலுக்கு போயிட்டோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ண முடியுமா? இவ்வளவு சொல்லியும் நீங்க இன்னும் கேட்குறீங்க, அதனால சொல்றேன். வீட்டுல ஒரு சின்னதா ஒரு நெய் விளக்கு போடுங்க. சாயங்காலம் கணக்கா 7 மணிக்கு குளிச்சு சுத்தபத்தமா போய் ஒரு நெய் விளக்கு போடுங்க. அந்த நெய் விளக்கு உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும். இது அடுப்படி சுத்தமா வைக்காம நான் வெறும் நெய் விளக்கு மட்டும் போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாது. இதெல்லாம் செய்து ஒரு நெய் விளக்கு போடுங்க. இதோட சேர்த்து காலையிலையும் சாயங்காலமும் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரிந்தது அப்படின்னு சொன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரிண மோக்ஷ நரசிம்ம ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லுங்க. யூடியூப்ல எல்லாம் இப்போ எல்லாமே இருக்கு, இது ரெண்டுமே இருக்கு. இந்த மகாவிஷ்ணுவோட அவதாரமான நரசிம்மர், அந்த நரசிம்ம சுவாமி கிட்ட வேண்டிக்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்தோத்திரம் ரிண மோக்ஷ நரசிம்ம ஸ்தோத்திரம். அந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தையும் காலையிலையும் சாயங்காலமும் கேளுங்க. உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், தப்பு இல்லாம படிக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது படிச்சு கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா போய் படிச்சுக்கிட்டு நித்தமும் அவங்கள்ட்ட இந்த இந்த ஸ்தோத்திரங்களை கேட்டு படிச்சுக்க. உங்களால படிக்க முடிஞ்சா நித்தமும் படிங்க, அப்படி இல்லையா கேளுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். சுவாமிஜி, ரொம்ப ஒரு அழகான விஷயமான இந்த மகாலட்சுமிக்கும் இந்த பெருமாளுக்கும், அதாவது நரசிம்மருக்கும் பண்ண வேண்டிய ஒரு சின்ன மந்திரத்தை சொன்னீங்க. இப்ப இது தெரியாதவங்க, இந்த மந்திரம் தெரியாதவங்க, மந்திரம் கேட்க முடியாதவங்க, இப்படியே ஒரு விஷயம் இருக்கிறவங்க அவங்களால வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இது கடன் பிரச்சனை தீரத்தான் இது செய்ய முடியும். சரி, ஒரு கடன் பிரச்சனை தீரும் பொழுது எல்லா சங்கடங்களையும் நீக்கக்கூடிய கணபதி இருக்கார். அவருக்கு ஏதாவது ஒரு கோயில்ல அந்த 16 மோதகங்கள் செய்து அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி, உங்களால கோயில்ல செய்ய முடியலன்னா கூட வீடுகளில் கூட செஞ்சு நாம சாப்பிடாம 16 பேருக்கோ, நம்மளுக்கு எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு இந்த மோதகத்தை பிரசாதமா கொடுத்துடணும். 16 மோதகம் பண்ணி பிரசாதமா கொடுத்து அவர்கிட்ட இந்த கடன் தீர்ந்ததுக்காக நன்றி, அடுத்த கடன் தீர்றதுக்காக வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் கண்டிப்பாக அதுக்கான வழியை காமிப்பார். யானை முகத்தோனை வழிபடுறவங்களுக்கு பாதையை காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நம்மளோட கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த வழியை காமிப்பார். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப ஒரு அழகான விஷயங்கள் நம்மளோட ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப ஒரு அழகான விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம சனாதன தர்மத்துல இவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கேட்கவே ஆசையா இருக்கு. இந்த பிரச்சனைகளை இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பண்ணிக்கிட்டு வரப்ப நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இது. இன்னும் பல காணொளிகளை நீங்கள் காண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிருங்க. இன்னும் பல நல்ல தலைப்புகளுடன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தீபன் தரிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.